விருதுநகர் அருகே கோவில் புலிக்குத்தி பகுதியில் இயங்கி வரும் தனியார் பட்டாசு ஆலையில் வெடி விபத்து. 6 பேர் படுகாயம், 10ற்கும் மேற்பட்ட அறைகள் சேதம். விருதுநகர் பட்டாசு வெடி விபத்தில் தொடர்ந்து அரை மணி நேரம் வெடித்த பட்டாசால் பரபரப்பு. இதன் காரணமாக தீயணைப்பு பணியில் ஏற்பட்ட தொய்வு. மதுரை சோழவந்தானில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 20 பேர் உடல்நலக் கோளாறு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதி. சம்பந்தப்பட்ட உணவகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வு. புதுச்சேரி மது பாட்டில்கள் கடத்தி வந்து விழுப்புரத்தில் விற்பனை செய்த 2 கைது. இருசக்கர வாகனத்தில் பெட்ரோல் டேங்கில் பிரத்யேக அறை அமைத்து மது பாட்டில்கள் கடத்தி வந்தது போலீசாரின் விசாரணையில் அம்பலம். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் மிக சாதாரணமாகிவிட்டது. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 18 வயது பெண் கடத்தப்பட்டு பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தை சுட்டிக்காட்டி அண்ணாமலை விமர்சனம். நூற்று 4 இந்தியர்களுடன் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் விமான நிலையத்தில் தரையிறங்கியது அமெரிக்க விமானம். 79 ஆண்கள், 25 பெண்கள் என 104 பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நிலையில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 63,000 ரூபாயை கடந்தது. ஒரு சவரன் தங்கத்தின் விலை ஒரே நாளில் 760 ரூபாய் உயர்ந்து விற்பனை. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் காலை முதல் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வாக்குப்பதிவு. வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்து செல்லும் மக்கள். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் வாக்களித்தார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. நிமான் பவன் வாக்குச்சாவடியில் ஜனநாயக கடமை ஆற்றினார். போச்சம்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட 3 ஆசிரியர்கள் கைது. ஆசிரியர்களை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி மாணவியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு திருவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். உத்தரப்பிரதேச முதலமைச்சருடன் படகில் சென்று திருவேணி சங்கமத்தில் புனித நீராடல். பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது. பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச தினத்தன்று திருத்தேர் திருவீதி உலா நடைபெறுகிறது. காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை மத நல்லிணக்க வழிபாடு நடைபெறும் என காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. திருப்பரங்குன்றம் கோயிலிலும் சிக்கந்தர் தர்காவிலும் நாளை வழிபட இருப்பதாக தகவல். அஜித்தின் விடாமுயற்சி படத்திற்கு நாளை சிறப்பு காட்சி திரையிட தமிழ்நாடு அரசு அனுமதி. காலை 9 மணி முதல் இரவு 2 மணி வரை 5 காட்சிகள் நாளை மட்டும் திரையிட அனுமதி. புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது உயிரிழப்பு. விசைப்படகினுள் சிக்கிய வலையை மீட்க சென்றபோது இன்ஜினுக்குள் சிக்கி உயிரிழப்பு. அருப்புக்கோட்டை முத்துமாரியம்மன் கோவில் தெப்பக்குளத்தில் அடையாளம் தெரியாத பெண் சடலமாக மீட்பு. தீயணைப்புத்துறை உதவியுடன் உடலை கைப்பற்றி இறந்தது யார் என நகர் காவல் நிலைய போலீசார் விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.